வணக்கம். நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். கடைசியாக நம்ம பார்த்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்ஸ் வித்னா என்ன, எண்ட்ஸ் வித்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தற்சமயம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தடு. இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லுவோம். சப் எஸ்டிஆர். ஸோ இந்த மெத்தடோட மெயின் யூஸ் என்னன்னா, விச் இஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஒரு பொசிஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஆர் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த சப் எஸ்டிஆர். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் அவர் டைம் லெட்ஸ் டைரக்ட்லி கெட் இன் டு த ப்ராக்டிக்கல். ஸோ நான் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஜாவாஸ்கிரிப்ட் _ string substr, இதுதான் ஃபைல் நேம் .js அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்துட்டு. ஸோ கான்ஸ்டன்ட் நம்ம எப்பயுமே டிக்ளேர் பண்ணிடுறோம். str equivalent to hello world அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த str.substr அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். substr is deprecated. Yeah, substr is not. Okay, so it's deprecated. Let me check. ஸோ ஜீரோலேருந்து ரீட் பண்ணு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it will start to read from the 0th position. You just listen here, it starts to read from the 0th position. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெராமீட்டர் இருக்கு. ஒரு பெராமீட்டர் ஸ்டார்ட்டு, இன்னொரு பெராமீட்டர் ஸ்டாப். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஃப்ரம் நம்பரு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லென்த் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த டிக்ளரேஷன் வாஸ் மார்க்ட் ஆஸ் டிப்ரிகேட்டட் ஹியர். ஃபர்தர் இது வந்து யூஸ் ஆகாது, அதனால் டிப்ரிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சப் எஸ்டிஆருக்கு டிப்ரிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு வருது. பிகாஸ் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ஆஃப் தட். எனக்கு 0th இண்டெக்ஸ்லேருந்து இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் நான் சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரக்டர் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 0th இண்டக்ஷன்லேருந்து 5 கேரக்டர்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இப்போ 0th இண்டெக்ஸ்லேருந்து 5 கேரக்டர்ஸ் எடுத்துக்கிச்சு. 5 கேரக்டர் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த லென்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். இந்த லென்த்ன்றது ஆப்ஷனல். த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட். இப்போ டோட்டலாக எனக்கு ஒரு 10 கேரக்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். 0லேருந்து 10 கேரக்டர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இட் வில் ஸ்டார்ட்ஸ் வித் 0 அண்ட் ஒர்க் வித் 10 கேரக்டர்ஸ். இப்போ வந்து இந்த லென்த்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆப்ஷனல், பட் திஸ் இஸ் ரெக்வயர்ட். இது வந்து கண்டிப்பாக கொடுத்தாகும், இந்த இண்டெக்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகும். இப்போ வேர்ல்டு அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இது 5 6 7லேருந்து ஒரு 5 லெட்டர்ஸ் எடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 7 அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்தாகணும். பட் இந்த 5 லெட்டர்ஸ் லென்த் எடுக்கிறது அப்படின்றது இட்ஸ் ஆப்ஷனல். நீங்கள் கொடுத்தா நீங்கள் அந்த கேரக்டர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இது ஜஸ்ட் லிசன் ஹியர் நவ். பாருங்கள், இப்போ ஓல்ட் 7 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகுது. 5 6 7. So 0 1 2 3 4 5 6 7. Let me start with 6 with 5 characters. 6 with 5 characters. Now it results in 6 with 5 characters. So world 6 with 5 characters world. It will extract all. சப்போஸ் இது ஆப்ஷனல்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபுல்லாக எடுத்துரும், எல்லாத்தையும் எடுத்துரும். இது பாருங்கள், இப்போ கிளியர் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ட் ஃபுல்லாக எடுத்துரும். அதனால தான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் அப்படின்றது வந்து ரெக்வயர்டு. ஸ்டார்ட்ன்றது ரெக்வயர்டு. நீங்கள் வந்து இங்கே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 5 கேரக்டர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு எக்ஸ்ட்ராக்ட். நீங்கள் கொடுக்கல, இஃப் ஒமிட்டட் அப்படின்னா இட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்ற மெத்தடோட யூஸ். சப்போஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் 0.
இப்போ நான் வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 6ல ஸ்டார்ட் ஆகுது, லென்த் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இட் ரிட்டர்ன்ஸ் அன் எம்டி ஸ்ட்ரிங். இட் ரிட்டர்ன்ஸ் அன் எம்டி ஸ்ட்ரிங். 0ன்னு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து நெகட்டிவ் வேல்யூ எது கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அன் எம்டி ஸ்ட்ரிங் தான். பாருங்கள், சேம் அவுட்புட் தான் வரும். இட் ரிட்டர்ன்ஸ் அன் எம்டி ஸ்ட்ரிங். இந்த இடத்துல வந்து எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, it returns an empty string. அதாவது if the length is 0 or negative, an empty string is written அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா sub str அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகே.